ஹலோ காய்ஸ், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் அப்னு சொல்லப்படுற நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேயே ரொம்ப பெரிய கடை இது. இந்த கடை எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற்கிற பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் நீளமாவது இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க உள்ளே போகலாம். இங்கே என்ட்ரிக்கு எக்ஸிட்டுக்குன்னு தனித்தனியாக ஸ்பேஸ் இருக்குது. நாம் ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி உள்ளே வந்துட்டோம். என்னது கேப்டனா? கேப்டன் இங்கே உள்ள என்ட்ரி ஆனது நிறைய பேர் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும். வாங்க என்ட்ரி ஆகலாம். இதில் வந்து எத்தனை பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறத இது டிஜிட்டலில் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அடுப்பு, ஃப்ரிட்ஜுன்னு வச்சுருந்தாங்க. நாங்கள் நேராக டாய்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். கையை கிளிக்காது, ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் இருக்கும்போது இந்தாண்ட கவுண்டரில் பார்த்தீங்கன்னா லாலிபப்புன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரியதாக இருந்துச்சு. இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸுன்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. நான் அதில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஒரு ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்துருந்தேன். பார்த்தா ரேட்டெல்லாம் இங்கே வேறு லெவலில் தான் இருக்குது. இந்த ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாப்பில் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி தான் நம்ம பார்க்கணும். தீரன் அதிகாரம் உண்டு. இந்த மாதிரி டாய்ஸ் உள்ளது இங்க இருந்துச்சுப்பா. 2-3 இது ஒரு இதுப்பா. அதான் அதுலயே அதே தான், அதே டிஸ்கவுண்ட். இதை விட கொஞ்சம் பெருசாலாம் இருந்தது. டாய்ஸ் 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 இது 39-49. என்ன வித்தியாசம் எதுக்கும் இருக்கும்? இதே 6-7 பொம்மை இருக்கு. அதில் பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா 90s கார்ட்டூன் டீனேஜ் நிஞ்சா டர்ட்டில்ஸ். எத்தனை பேர் இந்த கார்ட்டூனை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாரு இல்லை இதெல்லாம் பண்ணுறானுங்க. இந்த டப்பா நாய்க்கு, பூனைக்கு சோறு வைக்கிறது. அவன் பார்த்து பார்த்து பிரிஞ்சு எடுத்து வந்துருப்பான். ஒட்டுறதா இருக்கும். என்னது? என்னப்பா நிறைய இருந்துச்சு. இப்போ அது நம்மளது இல்லை, இது நம்மளது. Yes. I take from here. This is yours? தொங்க விட்டு போவாங்களா இங்கே? இங்கே கிராஜுவேஷன் நடந்தால் இந்த மாதிரி தொப்பியில் தொங்க விட்டு போவாங்களாம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. ஹாப்பி கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு தொப்பியில் மாட்டிட்டு தெரியுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அண்ணாக்கும் பாரு பெருசு இருக்காண்டு. இல்லடா அவன் கேட்டான்டா. இல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கான். சாப்பாடு வச்சு கொடுத்தா ஹார்ட் ஒன்றும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. உள்ள 10 நட்ஸ், பழங்கள், அதுல சாப்பாடு அனுப்ப மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதான் பாருங்க. போர்க்கு எல்லாம். ஐயோ, ஆப்பிள் போர்க்கு, பழம், லஞ்ச் பாக்ஸ்னு போட்டு வாரத்துக்கு ஒரு டப்பா உடைச்சிட்டு ஹெல்த்தினே போட்டிருக்காங்க. அப்போனா நட்ஸ் தான் வச்சு கொடுப்பாங்க. இல்லை நான் சொல்லுங்க. என்ன போய் சோப்புலாம் வச்சிருக்காங்க. எவ்வளோ அது? 2.25. ஆமாம். இல்லை சாப்பிட்டா இடம் வாங்க. நல்லா இருக்கு. பது வந்து விட்டு போயிட்டு இருப்பான். ஒரே வார்த்தை முடிஞ்சு. அது நம்ம பொறுப்பாக முடியாதுல்ல. இந்தியாவிலேருந்து வந்திருக்கு 60 ரூபா எம்ஆர்பி கூட விட்டான். இங்கே பாருங்க. இல்லை இவன் பண்ணுறது பெரிய இல்லீகல். இது இப்படி பண்ண இப்படி விற்கக்கூடாது. அடிச்சு கூட இல்லை லூவாது தெளிவாக அடிச்சு அது விற்பான். இல்லை அந்த ஸ்டிக்கர் எங்கே ஓட்டணும்? இந்த ஸ்டிக்கர் என்ன ஸ்டிக்கரு? இங்க பாருங்க 2.25 உள்ளது. எவனோ எடுத்ததுல ஓட்டிட்டான். இது நான் ஊர்ல தனி நம்பர் கொண்டு வந்து வித்தாங்கன்னா ஸ்டிக்கர்லாம் வைக்க முடியாது. இல்ல பை 2 ரூபா 25 காசு ஓகே. இது ரியாத்துக்குள்ள எங்க தண்ணீங்கனாலும் 15 ரியாலுக்கு மேல தான் இருக்கும். தவிர 15 ரியாலுக்கு பரவ கிடைக்காது. 4 ரூபா தான் எடுத்துக்கலாம். 2.25 2.5 என்னது? இதான்
ரேட்டை போடல வை. ரேட்டே போடலன்னா அப்போ ஃப்ரீ. பை இதை சும்மா அப்படியே கையில் வச்சுப்போமா? ரேட்டை போடல. இதானே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இல்லை இது சைன் டீட்டா காஸ் டீட்டா ஃபார்முலா தெரியலனா எடுத்துகிட்டு போய் பார்த்து எழுதலாம். बारकोड भी नहीं, मैं चेक करने के लिए कोई बारकोड भी नहीं है. चेक करो तो 5000 का अंदर है तो ஃபைனலாக காசை சேர்த்து வைக்கலான்னு ஒரு உண்டியில் கையில் பிடிச்சிட்டு அங்கேருந்து இந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன். 14 2 எத்தனை கிலோ அது? காஞ்சி போயிருக்கு. ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. சரி நான் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பில் போடுறதுக்காக வந்துட்டோம். அவங்க லைனில் நிற்கிட்டோம். பக்கத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபோன் ஸ்டாண்டு அதெல்லாம் இருந்துச்சு. சரி அதெல்லாம் நான் பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் வேறு ஒரு சின்ன ஷாப் மாதிரியே வச்சுருந்தாங்க. ஃபுட் கோர்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அதுக்குள்ளே பில் போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் நடுவில் ஒரு பர்ஃப்யூம் ஷாப் வேறு இருந்துச்சு. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் அதை வாங்கி பார்த்துட்டு இருந்தாப்புல. சரி இது மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 120 ரியால் 200 ரியால் பே பண்ணிட்டீங்கன்னா போதும் இவ்வளோ ஃப்ரீ கிடைக்கும் அவ்வளோ ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்னாங்க. வீடியோ பிடிக்கிறீங்க அதுக்காவது வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சென்ட்டை நான் ஒரு அட்டையில் வாங்கி மோந்து பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான். அவர் ஒரு ஹாயை சொல்லிட்டு கேமராவை கொடுங்க நான் பார்க்குறேன் நான் உங்களை வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா مش باي هاي هذا نمبر 1 نمبر 2 نمبر 3 هذا برفيوم we have discount YouTuber அவங்கள்ட்டையும் ஒரு பர்ச்சேஸை போட்டோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா மரப்பட்டை மாதிரி இருக்கும். இதில் நெருப்பு வச்சோம் அப்படின்னா நல்லா நறுமணமாக இருக்கும். பில்லெல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கவனித்தோம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஓவர் ரேட்டடாக பில் போட்டிருந்தாங்க. சரி அது என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாப்புக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த பில்லை காமிச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரித்தோம். அவங்க அது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி இது இந்த ரேட்டு அது அந்த ரேட்டு நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓவர் ரேட்டடாக இருந்ததை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இவங்க 2 பேர் தான் இந்த செக்ஷனில் இருந்தாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சரி நான் அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அந்த ரிட்டர்ன் பில்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபாய் see you.